ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கரில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடயே பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பெருங்காயம் உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ சாம்பார் சாதத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு தேவைக்கா நெய் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.